ஹாய். ஒரு டேஸ்டியாக ஈஸியாக பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2 கப் ஆட்டா எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் வெல்லம் துருகி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சோடா பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பச்சை தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அது நிறைய ஊற்றிடக்கூடாது, தண்ணியாக ஆகிடும், வெள்ளம் உருக செய்யும். அதனால் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், இட்லி மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி பாருங்கள், குழி கரண்டியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இந்த மாதிரி போண்டா ஷேப்பில் வரும். சூப்பராக டேஸ்டியாக ஒரு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வாழைப்பழம், தேங்காய்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே மாதிரியே செய்யலாம். அது வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.